இந்த அருமையான நிகழ்வின் தலைவர் அவர்களே, சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் வெளிப்பார்வையிலே அவரை விட்டு நான் அல்லது என்னை விட்டு அவர் அல்லது இதற்கு முன்னாலே இருந்த சிராஜுல் மில்லத் சாஹிப் அவர்கள் வெளிப்பார்வையிலே எங்களுக்கு இடையிலே வெகு தூரம் இருந்தாலும் கூட அந்தரங்க பார்வையிலே நாங்கள் 2 பேராக இல்லை, ஒருவராகத்தான் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், தப்லீக் ஜமாத் வெளியே அனுப்பும்போது, கெஸ்டுக்கு அனுப்பும்போது ஒருத்தரை பள்ளியில துவாவுக்கு உட்கார வச்சுட்டு வெளியே போவாங்க. இவருடைய துவா தான் அந்த வெளியே போகிறவர்களுக்கு சக்தி ஊட்டுகிறது. அந்த உள்ளே இருக்கிற ஒரு துவாவிற்கு இருக்கிற நபர் தான் நான். அவர்கள் வெளியே செல்கிறார். லால்பேட்டை ஜல்சாவிற்கு காயிதே மில்லத் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வருகிற காலத்திலிருந்து ஷேகுல் மில்லத் அமானி ஹஜரத் அவர்களை வரவேற்கிற காலத்திலிருந்து ஷேகுல் மில்லத் அமானி ஹஜரத் அவர்கள் தாங்கள் சார்ந்திருந்த அல்லது தாங்கள் வளர்த்த முஸ்லிமைக்கு பற்றி சொல்லிய விவரங்களில் இருந்து நீண்ட விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறேன். ஆனால் நேரடியாக அதில் இல்லை என்பது அது வேறு விஷயம். அதற்கு வேறு பல காரணம். எனவே அவர்களுடைய சேவையை நான் மனதார பாராட்டுகிறேன். அடுத்து நான் பெயர் உச்சரிக்க கூட தகுதியில்லை. ஹாஜி ரசூல் சாஹிப் அவர்கள், சொல்லப்போனால் திருச்சியிலே நான் 1967 இருந்து ஏறக்குறைய 8 வருஷ காலம் இங்கே இருந்திருக்கிறேன். அந்த 8 வருஷ காலத்தில் பிறகு நான் ஏதாவது ஒன்றை செய்திருப்பேனே, ஆனால் யாருடைய கண்ணுக்காவது அது ஒன்றாக படுகிறதானால் அதற்கு என்னுடைய குருநாதராக அவரைத்தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த ரீதியிலே சொல் ரீதியிலோ அல்லது எழுத்து ரீதியிலோ எனக்கு ஆர்வமூட்டியவர்களிலே அவர்களை போன்று யாரும் இல்லை. அவர்களுடைய வீட்டுக்கு சென்று பல நாள் அங்கே தங்கியிருக்கிறேன், சில எழுத்துக்களை திருத்துவதற்காக, இப்படி பல விஷயங்கள். ஆனால் முகஸ்துதியாகிவிடும் என்பதற்காக அதையெல்லாம் மூடியே மறைக்கிறேன். அல்லாஹ் மிக அறிந்தவன். அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். சோதரர்களே, இந்த கேசட்டுகளை பற்றி ஏதாவது சொல்லி இருப்பார்களே, சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய நல்லெண்ணம், அவ்வளவுதான். எல்லோரும் பேசுகிறார்கள், எல்லோருடைய பேச்சிலும் மார்க்கம் தான் இருக்கிறது. நானும் பேசுகிறேன், அதிலும் மார்க்கம் தான் இருக்கிறது. ஏதோ சில நடைமுறை காரியங்களை நான் சேர்த்து சொல்லி இருக்கலாமே தவிர வேறு புதிய பெரிய தத்துவங்கள் அதில் இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. யாராவது அப்படி சொல்லும் போது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய நல்ல எண்ணத்தின் காரணமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே என்னுடைய ஏற்புரையில் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர்களுடைய நல்லெண்ணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர்களுடைய நல்லெண்ணத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா, எப்படி ஹதீஸிலே வருகிறது, ஒருவருடைய ஜனாசா கொண்டு போகப்படும் பொழுது பின்னாலே செல்லக்கூடியவர்கள் அவரை பற்றி அந்த ஜனாசாவை பற்றி நல்ல பேச்சுக்களை, இவர் நல்ல மனிதன் என்று பேசினால் அவர் உண்மையிலே அல்லாஹ்விடத்திலே நல்லவர் என்று அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். இல்லை, போறானே மனுஷன், போய் தொலைஞ்சானே சீக்கிரமா அப்படின்னு பேசிக்கிட்டா அல்லாஹ்வும் அப்படித்தான் இருக்கும் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அப்படி தங்கள் போன்றோருடைய நல்ல எண்ணங்களின் காரணமாக அல்லாஹ் என்னை எப்படியாவது கரை சேர்த்து விட்டால் அதுவே போதுமானது என்று உண்மையில் நம்புகிறேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நம்புகிறேன். அடுத்து ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். சொல்ல வேண்டியதில்லைதான், ஆனாலும் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு சொல்லப்பட்டது பேராசிரியருக்கு சிறப்புரை, எனக்கு சொல்லப்பட்டிருப்பது ஏற்புரை. முதல்ல பேசுறவங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற உரை என்ன உரைன்னு விளங்கிக்கணும். வாழ்த்துறைன்னு போட்டுட்டு 3 மணி நேரம் பேசினா அது வாழ்த்துறை இல்லை, அது அறுப்புரை. போடும்போதே அவங்க விலகித்தான் போடுறாங்க. சிறப்புரை, வாழ்த்துறை, நன்றி உரை, வரவேற்புரை, பேருரை. பேருரைன்னா ஒரு 1 மணி நேரம் பேசலாம். வாழ்த்துறைன்னு போட்டு நீங்க 1.25 மணி நேரம் பேசினா இது வாழ்த்துறையா? அந்த பேர்லயே எவ்வளவு நேரம் பேசணுங்கிறது இருக்கு. நான் பெருமைக்கு சொல்லல,
எனக்கு எந்த பேர் போடுறாங்களோ, என்ன பத்திரிகையில பார்ப்பேன், சிறப்புற போட்டிருக்கா, ஏற்புற போட்டிருக்கா, வாழ்த்துற போட்டிருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி பேச்சு சுருக்குவேன். அதுவும் ஒன்று என்னுடைய பேச்சு மக்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணம் இவர் அறுக்க மாட்டார்னு தெரியும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தாராம், நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், கடிகாரம் கையில இல்ல, அதனால நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப ஒரு ஆள் எந்திரிச்சு சொன்னாராம், ஐயா பின்னால இருக்கிற காலண்டரையாவது பார்த்திருக்கலாம்ல. இன்னொரு பேச்சாளர் சொன்னாராம், நான் உங்களுக்காக பேசுவதற்காக என்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்து விட்டேன், அதற்காக நான் கவலைப்படவில்லை. ஒருத்தர் சொன்னாரா, நீங்க எது கவலைப்படுறீங்க, நாங்கள் கவலைப்படணும். அதனால இது ஏற்புரை, உங்களுடைய அன்பை நான் ஏற்றுக்கொண்டேன். வாஹிருதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுதான் இதுக்கு அழகு. அப்படி என்னுடனே வந்த நம்முடைய திண்டுக்கல் மாவட்ட ஜமாத்துல் மாவுடைய செயலாளர் மௌலவி அப்துல் கஃபூர் ஜமாலி அவர்களிடத்துல சொன்னேன், நான் நன்றி சொல்லிட்டு வந்துட வேண்டியதுதானே. அவர் சொன்னார், இல்ல மக்கள் எதிர்பார்ப்பாங்க, அதனால ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. உண்மையாது இந்த ஒருத்தர் அப்பதிலிருந்து நாரத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. அவர் நான் போகும்போது கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் யாருன்னு. கூடி இப்போ 9:45 ஆகுது. இன்ஷால்லா 15 நிமிஷத்துல நான் முடிப்பேன், 10 மணிக்கு முடிப்பேன். நண்பர்களே, பெரியவர்களே, உண்மையிலே முழு உலகத்தையும் இப்படி ஒரு பார்வை, மக்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய போக்கு எப்படி, காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் எப்படி, மாலையிலிருந்து காலை வரை அவர்கள் எப்படி, நேற்றிலிருந்து இன்று வரை அவர்கள் எப்படி, இன்றிலிருந்து நாளை வரை அவர்கள் எப்படி என்று மனிதர்களுடைய நிலைகளை சிறிது ஆய்வு செய்து பார்ப்போமேயானால், யாரிடத்திலாவது கேட்போமேயானால், எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்போமேயானால், என்னமோ இருக்குது என்று சொல்லுகிறவர்களைத்தான் பார்க்க முடியுமே தவிர, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை சுகமாக வைத்திருக்கிறான், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு நபரை நீங்கள் பொதுவாக உலகத்திலே பார்க்க முடியாது. ஏனென்றால் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையே அநேகமானவர்கள் புரியவில்லை. வாழ்க்கை என்றால் சில பேர் ஷர்ட் என்று விளங்கி இருக்கிறார்கள், சில பேர் ஜட்டி என்று விளங்கி இருக்கிறார்கள். வாழ்க்கை என்றால் சில பேர் செருப்பு என்று விளங்கி இருக்கிறார்கள், வாழ்க்கை என்றால் சில பேர் பட்டன் என்று விளங்கி இருக்கிறார்கள். வாழ்க்கை என்றால் சில பேர் வீடு என்று விளக்கி இருக்கிறார்கள், வாழ்க்கை என்றால் சில பேர் தங்களுடைய வியாபாரம் என்று விளங்கி இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை இதற்கெல்லாம் பெயர் இல்லை. இதன் மூலமாக கிடைக்கிற, மனதுக்கு கிடைக்கிற, இவ்வுலகத்தில் கிடைக்கிற, இறக்கும் போது கிடைக்கிற, இறந்ததற்கு பிறகு கிடைக்கிற, மஹ்ஷர் மைதானத்திலே கிடைக்கிற, அல்லாஹ் நம்மை பார்த்து உதுகுலு பாபிஸ்ஸலாமின் ஆமினீன், இதோ இந்த சொர்க்கம் உங்களுக்காக திறந்திருக்கிறது, உனக்காக திறந்திருக்கிறது, 8 வாயிலும் திறந்திருக்கிறது, எது வேண்டுமானாலும் உள்ளே போ, உனக்கு கேள்வி கணக்கில்லை என்று சொல்லுவானே, அது அந்த நிலைக்கு நம்மை உருவாக்கிக் கொண்டால் அது நாம் வாழுவதாக அர்த்தம். இல்லையானால் அது ஒரு பள்ளியின் வாழ்க்கை, அது ஒரு பாச்சானின் வாழ்க்கை, அது ஒரு பூச்சியின் வாழ்க்கை, அது ஒரு எலியின் வாழ்க்கை, அது ஒரு ஏமாந்து போன பிராணிகளின் வாழ்க்கை. மனித வாழ்க்கை, மனிதனுக்கு அல்லாஹ் 6வது அறிவை தந்திருக்கிறான். ஒரு தடவை தான் வாழ்வோம், 2வது தடவை வாழப் போவதில்லை. ஒரு தடவை தான் பிறந்திருக்கிறோம், 2வது தடவை பிறக்கப் போவதில்லை. ஒரு தடவை தான் இந்த உலகத்தில் இருப்போம், 2வது தடவை இந்த உலகத்திலே எவனும் இருந்ததாக வரலாறு இல்லை, சரித்திரம் இல்லை. ஒரே ஒரு தடவை, அதுவும் முடியும் காலம் தெரியாது. முடிவதற்கு முன்னாலே முற்றிலுமாக புரிந்து கொண்டு ஆகிரத்துடைய கவலை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே தன்னை தியாகித்துக் கொண்டு, தியாகித்தேன் என்ற எண்ணத்தையும் தியாகித்துக் கொண்டு,
தியாகத்தை ஒரிஜினல் தியாகமே தெரியுங்களா? நான் அன்னைக்கு இப்ப அதை விட்டுட்டேன், அதை பத்தி பேசணும்னா, பணம் சம்பாதிக்கல அதை பத்தி பேசணும்னா, வீடு கட்டல அதை பத்தி பேசணும்னா, சரியா வாழ்க்கையில சுகம் இல்ல அதை பத்தி பேசணும்னா, எப்படி மாமியா மருமகளுக்கு சொல்லுவாரு? அன்னைக்கு நீ அந்த உப்பு அதிகமா போட்டு அதை பத்தி ஏதாவது சொன்னா, அன்னைக்கு உடம்பு அதிகமா போட்டு அதை பத்தி ஏதாவது சொன்னா, அன்னைக்கு தலைமுழுக போன 3 மணி நேரம் கழிச்சு வந்து அதை பத்தி என்னமா வாய் திறந்தனா? இப்ப திறந்துட்டு இல்ல, அப்ப திறந்தனா, அப்ப சொன்னா, அப்ப திறந்தனா, அப்ப சொன்னா, இப்பதான் சொல்லிட்டு இல்ல. இதே போல நான் தியாகம் செய்தேன் என்று சொல்லுகிற எண்ணத்தையும் அந்த நினைவையும் தியாகம் செய்கிறவர்கள் தான் தியாகி. அல்லாஹ் விடுது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முன்மாதிரி. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முன்மாதிரி. அப்படி ஒரு தியாகத்தோடு, அது தியாகம் இல்லை, அது மனிதன் செய்ய வேண்டிய கடமை, மனிதனுக்குரிய அதாவது தன்மை. மற்றவர்களுக்காக வாழுவது மனிதனுக்குத்தான் இருக்கிறது. எருமை மற்றொரு எருமைக்காக வாழாது. எங்கேயாவது வாழுமா? உலகத்தில் பார்த்திருக்கிறோமா? ஒரு சிங்கம் மற்றொரு சிங்கத்திற்காக வாழாது. ஒரு பூனை மற்றொரு பூனைக்காக வாழாது. ஒரு கோழி மற்றொரு கோழிக்காக வாழாது. ஆனால் மனிதன் மற்றவர்களுக்காக வாழ்ந்தால்தான் அவன் மனிதன். மற்றவர்களுக்காக வாழவில்லை என்றால் அவன் ஒரு கோழி, அவன் ஒரு பள்ளி. ஏன் ரொம்ப பிரியமா பார்த்திருக்கிறமே, சேவல் கோழியை கூட்டிக்கிட்டே போகுது, எவ்வளவு பிரியமா கூட்டிட்டு போகுது. அதுக்கு தீனி எல்லாம் காட்டுது, அப்படி இப்படி கொத்தி காட்டுது. கோழியை திங்க விட்டு இது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குது. எதுக்கா சும்மா இருக்கு தெரியுங்களா? சொல்லக்கூடாது, கோழியை திங்கிறதுக்கு. அது தன்னுடைய சுயநலத்துக்காக கோழி சேவல் கோழிக்கு இறை தேடிட்டு இருக்கிறது. அதே போல நீங்கள் வீதியில பார்க்கலாம், எத்தனையோ மிருகத்தோடு கடித்து விளையாண்டுக் கொண்டிருக்கும். காரணம் என்ன? அதற்கு பிறகு அதை தமக்கு அதிலிருந்து ஒரு பலனை அடைந்து கொள்வதற்காக. அப்படி பலனை அடைந்து கொள்வதற்காக மட்டும் வாழுகிறவர்கள் அல்ல மனிதர்கள். மனிதர்கள் என்பவர்கள் மற்றவர்களுக்காக வாழ வேண்டியவர்கள். அப்படி வாழுகிறவர்களுக்கு பெயர் தான் மனிதர்கள். இந்த வாழ்க்கையில பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களுக்கு இருக்கிற 2 சென்று போனதை பற்றிய கவலை, வரப்போவதை பற்றிய பயம். இந்த 2 தான் மனிதர்களுக்கு இருக்கிறது. ஒன்று சென்று போனதை பற்றிய கவலை. இப்படி நடந்து போச்சே, அப்படி நடந்து போச்சே, அப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்குமே, இப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்குமே. அடே எப்படியா இருக்காது, இப்ப எப்படி ஆச்சோ அப்படிதான் ஆயிருக்கு. நீ எப்படி செஞ்சிருந்தாலும் சரி, அது முக்கத்தர் விதிக்கப்பட்டது, அது விதிக்கப்பட்டது. அது ஒருத்தர் கருப்பா இருக்கிறார், ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் நினைச்சுக்காதீங்க, என்னை பாருங்க. இப்ப நான் நினைச்சுக்கிறேன், எங்க அம்மா நான் வயிற்றில் இருக்கும் போது குங்குமம் பூ சாப்பிட்டு இருந்தா கொஞ்சம் சிவப்பா பிறந்திருப்பேன். ஆகிற காரியமா இது? எனக்கு தெரிய என்னுடைய மிக நெருங்கிய உறவினர் அந்த அம்மா கருப்பா இருந்துச்சு. குங்குமம் பூ சாப்பிட்டதுக்கு அளவே இல்லை, குழந்தை பிறந்த கருப்புக்கும் அளவே இல்லை. பேர் சொல்லுவேன், ஊர் சொல்லுவேன், இடம் சொல்லுவேன். இப்போ இருக்கான் நம்ம எப்போ போனாலும் குங்குமம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். என்னன்னா வயிற்றுல குழந்தை இருக்கு, சிவப்பா பிறக்கட்டும். பிறந்துச்சு எப்படிங்க? வெறுங்கருப்பு இல்ல, கட்டக்கரை என்ற கருப்பு. அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அதுதானே நடக்கும். யார் அந்த துரீது வாழ உரீது வலாக்கில்லாய கூடி இல்லவா உரீது. அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குர்சியிலே சொல்லுகிறார், அடியானே நீயும் நாடுகிறாய், ஒன்றை செய்ய வேண்டும் என்று, ஒன்று நடக்க வேண்டும் என்று நீயும் நாடுகிறாய். அந்த துரி வாழ உரி, நானும் ஒன்றை நாடுகிறேன். லாக்கின் ஆனால் லாயக்கூடி இல்லாத உரி, நான் என்ன நாடுகிறேனோ அதுதான் நடக்கும். நீ நாடுவது நடப்பாள். ஒரு சமயம் நீ நாடுவதும் நான் நாடுவதும் ஒன்றாக இருந்தால் அது நடக்கும். அதற்கு காரணம் எதிர்பாராமல் ஒன்றாகிவிட்டது நடக்கிறதே தவிர மனிதன் நாடியதால் எந்த காரியம் நடப்பதில்லை. முயற்சி செய்ய அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். முயற்சியினுடைய முடிவை அல்லாஹ் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறான். எனவே சகோதரர்களை, ஒரு தடவை வாழ்கிறோம், அச்சம் இல்லாமல் கவலை இல்லாமல் நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்துதான் தீருவேன். அது பசி வருமா வரட்டும், பட்டினி வரட்டுமா வரட்டும், வியாதி வருமா வரட்டும். சோதரர்கள், வியாதி சில பேர் சொல்லுகிறார், ஒன்று இருக்கிறது வியாதி மனிதர்களுடைய குற்றங்களின் காரணமாக, பாவங்களின் காரணமாக வியாதி வருகிறது.
சொல்லுகிறார்கள் இந்த கடைசி 20 வருஷத்திலே 30 புதிய வியாதி வந்திருக்கிறது. கடைசி 20 வருஷத்திலே 30 புதிய வியாதி. முன்னையெல்லாம் வியாதி வந்தா போயிடும், இப்ப வியாதி வந்தா போகாது, கட்டையோட தான் போகும். பிபி வந்துச்சு கட்டையோட, சுகர் வந்துச்சு கட்டையோட, சால்ட் வந்துச்சு கட்டையோட, கொலஸ்ட்ரால் வந்துச்சு கட்டையோட, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு கட்டையோட. அதுவும் ஒவ்வொரு தடவை எனக்கு வியாதி முதல்ல சொல்லிடுறேன், வியாதி பாவத்தினாலே வருது. வியாதி பாவங்களை கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிருக்கிற பாவங்களை அழிக்கிறதுக்காகவும் வருது. வியாதி 2 மாதிரி வருது. யார் மூமின் இல்லையோ, யார் குற்றவாளிகளோ, அல்லாஹ்வை நம்புவதில்லையோ அவர்களுக்கு வியாதி அவருடைய பாவத்தை அதிகமாக்க வருகிறது. யார் மூமின்களோ ஆனால் மனிதர்கள் தானே, பாவங்கள் செய்திருப்பார்கள் தானே, அந்த பாவங்களை அழிப்பதற்கு அல்லாஹ் பார்க்கிறான். இந்த உலகத்திலே பாவத்தெல்லாம் முடிச்சிடணும், என்ன செய்யறது வழி? வியாதி கொடுக்கிறான் அவருக்கு. வியாதியில அவர் சபர் செய்கிறார். இதான் வித்தியாசம். அவர் குற்றம் செய்தவர், யாருக்கு பாவம் அதிகமாகிறதோ வியாதியின் காரணமாக அவர் வியாதியில பதற்றப்படுவார். ஆட எனக்கு இப்படி வியாதி விட்டுட்டானே, எப்ப பார்த்தாலும் கஷ்டமா இருக்குது, அப்படியா இருக்குது. யாராவது வந்த உடனே நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சா, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சா, என்ன கேட்கறீங்க, முந்தா நாள் ஆரம்பிச்ச வகுத்த வலி நமக்கு தலைவலி ஆரம்பிச்சு இவருக்கு 3 நாள் வகுத்த வலி விட நம்ம தலைவலி அதிகமாயிடும். வகுத்த வலியும் தலைவலியும் வர்றது போறதுதானுங்களே. டாக்டர் ஜமீர் பாஷா சொன்ன மாதிரி ஹாஜி சாபுலா ஹாஜி சாப் பத்தி வலி இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா கேட்டா எப்படி இருக்குன்னா வலி இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னுடைய தகப்பனார பார்த்தவங்க பார்த்திருப்பாங்க. உண்மையில அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு பெரிய அன்பளிப்பு அவருக்கு இருந்துச்சுன்னு எனக்கு விளங்குது. அவருடைய ஹயாத்தில் எனக்கு அது விளங்கல, ஆனால் அதுக்கு பிறகு நிறைய விளங்குது. ஆனா என் தகப்பனாரை பத்தி நான் நிறைய சொல்லக்கூடாது. ஹாஜி சாபுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். நம்ம சிராஜுல் மில்லத் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர். அவருக்கு வியாதி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு ஆபரேஷனுக்கு பிறகு எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 13 நாள் தொடர்ந்து விக்கல், 13 நாள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, விக்கல்ல இது முடிஞ்சு போயிடும். பிறகு நல்லா ஆயிடுச்சு. 13 நாள்ல ஒரு 10வது நாள்ல என்னவோ எங்க கீழனூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார் பாக்குறதுக்கு. அவருடைய நெருங்கிய நண்பர், பால்ய நண்பர். அங்க பெங்களூர் ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே உட்கார்ந்து இருக்கிறார். சரி உள்ள வாங்க ஹாஜி சாப் பாருங்கன்னு சொல்லும் போது அவர் வர மறுத்துட்டார். எப்படி போய் நான் பார்க்கட்டும், 10 நாளா அவருக்கு விக்கலா இருக்கு, அவர் முகத்தை பார்க்கவே எனக்கு சைக்கிள் இவர் அழுதுகிட்டு இருக்கிறார். சரி உள்ள வந்தார். உள்ள வந்து எங்க தகப்பனார பார்த்த உடனே இவர் அழுக ஆரம்பிச்சுட்டார். அழுதுகிட்டே சொன்னார், ஹாஜியார் சபர் செய்யுங்கன்னு சொன்னார். ஐயா சபர் செய்யுங்கன்னு சொன்னார். நான் பக்கத்தில் இருந்தேன். எங்க தகப்பனார் சொன்னார், நான் சுக்குர் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு வித்தியாசம். அல்லாஹ் எனக்கு இந்த வியாதி கொடுத்ததுக்காக என்னுடைய பாவம் அழியுது என்று நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். நல்லவர்களுக்கு வியாதி இப்படியும் இருக்கிறது. ஆக உலகத்திலே இந்த 20 வருஷத்திலே 30 புதிய வியாதி, அதுவும் வர வியாதி எதுவும் போகாது. அதுவும் அந்த வியாதியில அவன் சாவானா இல்லையா, வியாதி பயத்தில் செத்துருவான். வியாதியில சாகல போறோம், வியாதி பயத்தில் செத்துருவான். எய்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, இருக்குதுன்னு இல்ல, இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ஒரு ஆளை சொல்லிட்டா போய் படுத்தாண்டா நிமிந்து கூட பார்க்க மாட்டான். நான் பொஞ்சாதின்னு சொன்னா இருந்துக்கோ நீ ஒரு பக்கத்துல, நான் உன்னை பார்க்க தயார் இல்லைன்றான். ஒரு 3 நாள் அதே நேரத்தில் எய்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு தெரிய ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு 5 இடத்துல ஹார்ட்ல அட்டாக். செலவு செய்து ஆபரேஷன் செய்யற அளவில் அவர் இல்லை. பல தடவை எங்க இடத்துல வந்தார். நான் சொன்னேன், 5 இடம் இல்ல ஹாஜியார், 50 இடத்துல அது அடைச்சிருந்தாலும் அல்லாஹ் நாடும் போது ரூஹு போகும், முந்தியெல்லாம் போகாது. அல்லாஹ் நாடுறதுக்கு பிந்தியும் போகாது. ஆகையினாலே என்ன வந்தாலும் சரி அல்லாஹ்ட்ட கேளுங்க, தைரியமா இருங்க. ரூஹு போகண்டா போகும் போல இல்ல, ஏன் நீங்க அதைரியப்படுறீங்க? இப்ப அல்லாஹ்வுடைய கிருபை அவர் நல்லா இருக்கிறார், 2 வருஷமா நல்லா இருக்கிறார். ஆபரேஷனும் பண்ணல, 5 இடத்துல அடப்பு, என்ன ஆச்சு தெரியல. அவர் ஹயாத்தா இருக்கிறார், நல்லா இருக்கிறார், தொழுக வர்றார், மஸ்ஜிதுக்கு வர்றார். ஒரு தடவை வாழ்கிறோம், ஒழுங்காக வாழணும் நண்பர்களே. சும்மா பெனாத்தி 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 கடைசி சக்கராத் ஹால்ல கல்லாச்சாரி கையில கொடுத்திருக்குது, காக்கா வலிப்புக்காரனுக்கு மாதிரி. எதுக்குங்க கல்லாச்சாரி? தூக்கி எழுதியா அல்லாஹ், நான் உன்னை சந்திக்க போகிறேன், என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போகிறேன். மௌத்தாகிற நாள் கவலை நாளா சந்தோஷ நாளா? யோசிக்கிறேன். மௌத்தாகிற நாள் கவலை நாளா சந்தோஷ
இந்த பொஞ்சாதி பிள்ளைய நம்பவே நம்பாதீங்க. யார வேண்டாலும் நம்புங்க, இந்த பொஞ்சாதி பிள்ளை மட்டும் நம்பாதீங்க. ஏன் காரணம் என்ன? மவுத் வீட்டுல நீங்க பாருங்க, எங்களை விட்டுட்டு போறீங்களே, எங்களை யாரு பாப்பாங்க? இதுவரைக்கும் சம்பாதிச்சு கொடுத்தீங்களே, நாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்துமே, 5 பிள்ளையாச்சு 9 பிள்ளையாச்சு, போறீங்களே, எங்களை யாரு பாப்பாங்க? அப்படித்தான் சொல்ல. கறவை மாடுகள், நம்ம என்ன மாடுகள்? கறந்தாங்க. மாட்டுக்கு கறந்து கிடைச்சி ரத்தம் வந்து அவ்வளவு வரைக்கும் கறக்கிறாங்க. எந்த வீட்டிலேயாவது இப்படி மௌத்தா போறீங்களே, கபர்ல 3 கேள்வி கேட்பாங்களே, என்ன பதில் சொல்லுவீங்களோ? கபர்ல அதாவது என்ன பண்ணுவீங்களோ? நரகத்தினுடைய படுகொலை ஆகிட்டா என்ன பண்ணுவீங்களோ? மலக்குகளுடைய அடி எப்படி தாங்குவீங்களோ? அப்படின்னு ஒரு பஞ்சாதி சொல்லி அழுத பார்த்திருக்கிறீங்களா? நான் பார்க்கிறேன். பார்த்திருக்கணுமா? எங்கேயாவது பிள்ளைகள்லாம் சேர்ந்து கத்தா போறாரு, கபர் சொர்க்கத்தினுடைய பூங்காவாகணுமே, எல்லாரும் உட்கார்ந்து துவா செஞ்சதை பார்த்திருக்கிறோமா? போறாரே, விட்டுட்டு போறாரு. நான் ஒண்ணு சொன்னேன், எங்கேயாவது கேட்டிருப்பீங்க. ஒருத்தருக்கு 3 மகனா, சக்கராத்து. ஆனா நினைவெல்லாம் நல்லா இருக்கு. சில பேருக்கு ரூஹு போற வரைக்கும் நினைவு இருக்கும், பேசிக்கிட்டு இருப்பான். சில பேருக்கு முந்தைய போயிடும். அது அவருடைய நிலை பொறுத்து. இவருக்கு கடைசி சக்கராத் ரூஹ் போது, ஆனா நல்ல நிலவெல்லாம் நல்லா இருக்குது, உடம்பு கூட நடக்கிற அளவுக்கு தைரியமா இருக்கு. அப்ப மூத்த பையன் சொன்னானா, அந்த வேலைக்கு சொல்லி வச்சிடலாம், இந்த கபிரிஸ்தான் ரொம்ப தூரம், வேலைக்கு சொல்லி வச்சிடலாம். ஏதாவது ஒரு கேசட்ல இருக்கும். நான் பேசுறதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, நீங்க அன்னைக்கு கூட அதான் பேசுறீங்க. எங்க அன்னைக்கு கூட தொழுகையில சூரிய பாத்தியாதான் ஓதணும், இன்னைக்கு சூரிய பாத்தியாதான் ஓதணும். புதுசா ஓத முடியும். அதே 30 ஜூஸ் தான். அதைத்தான் திருப்பி பேராசிரியர் சொன்ன மாதிரி ஆனா கூட இல்லன்னா சேர்த்தலாம், ஆனா கூட இம்மன்னா சேர்த்தலாம். அப்ப கருத்து ஒண்ணுதான் இருக்கும், கொஞ்சம் சொல்றதுதான் வித்தியாசப்படி சொல்லுவோம். எப்படி மாவு ஒண்ணுதான், இட்லியா சுடுவோம், தோசையா சுடுவோம், பணியாரமா சுடுவோம். அதே அரிசியை தான் இடிப்பு மாத்துவோம், இடிக்காலப்பு மாத்துவோம். அரிசி ஒண்ணுதானே, அதே அரிசி தானங்க, வேற என்னங்க செய்ய முடியும் உலகத்துல? அதே மாதிரி விஷயம் நம்மகிட்ட அதான் இருக்கு, குர்ஆன் ஹதீஸ் தான் இருக்கு. அதுலயும் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது இங்க எல்லா வகையான ஜனங்களும் இருக்கிறாங்க. படிச்சவங்களும் படிக்காதவங்களும், டாக்டர்களும் சாதாரணமானவங்களும், ஸ்கூலுக்கு போகாதவங்க கூட இதுல இருப்பாங்க. எல்லாருடைய மனசையும் தொடரும். அவர் சொன்னது எனக்கு விளங்கலையே அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடக்கூடாது. ரொம்ப படிச்சவர் இது என்னத்தை இதை போய் சொன்னாருன்னு சொல்லக்கூடாது. இந்த ரெண்டுக்கும் ஏற்பட்ட மாதிரி சில விஷயங்கள் சொல்லணுமானா ஒரு பொதுவான விஷயங்கள் தான் சொல்ல முடியும். எல்லா விஷயத்தையும் ஒரு கருத்து கருத்து அதை பத்தி பேசலாம். அல்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்து அந்த பாயிண்ட் பத்தி விளக்க சொல்லணும்னா அதை பத்தி சொல்லலாம். அணுவை பத்தி சொல்லுங்கன்னா அதையும் சொல்லலாம். ராக்கெட் பத்தி சொல்லுங்கன்னா அதையும் சொல்லலாம். அணுவை பற்றி இன்றைக்குத்தானா பேசினார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பறப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே, அதுக்கு பிறகு 200 வருஷத்துக்கு முன்னாலே அரிஸ்டாட்டில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் அணுவை பிரிக்க முடியாதா என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு தான் பேசல, அன்னைக்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அதை பத்தி என்ன கருத்து சொல்லி இருக்கிறாங்க? நம்முடைய மதரசாவுடைய கிதாபுகள் அதை பத்தி எழுதி இருக்குது. இதெல்லாம் சொல்லலாம், அதுக்குள்ள கருத்து தான் சொல்லலாம். இங்க நான் அணுவை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவீங்க? எதிர்த்து வேணாது, ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, முடியும். 3 பேர் பையன் சொன்னானா, அது கபிரிஸ்தான் ரொம்ப தூரம், வேலைக்கு சொல்லி வச்சிடலாம். திடீர்னு இதே நேரத்தை வேற யாராவது மூத்தாயிட்டா வேலைக்கு சொல்லிடலாம்னு சொன்னான். 2வது பையன் சொன்னானா, இப்ப டீசல் விலையெல்லாம் ஏறி போச்சு, பள்ளிவாசல்ல காசு நம்ம கூட கேட்கிறாங்க, அதனால தள்ளு வண்டி இருக்கு, அதுல வச்சு கொண்டு போயிடலாம். இவர் கேட்டுக்கிட்டே படுத்திருக்கிறார். அத்தா பெரியவர்களே, நன்றாக யாமம் வைங்க, பிள்ளைகளை எப்படி வளர்த்தணும் ஒரு பெரிய ஹிக்மத். தனியா அந்த தலைப்பு கொடுத்து சொல்லுங்க, ஹதீஸ்கள் யாவும் இருக்கிற அளவுக்கு சொல்லுவேன், நேரம் இல்லை. இது 3வது பையன் சொன்னானா, வண்டிக்கும் கூட இப்ப வாடகை அதிகமா போச்சு, தள்ளுற வண்டிக்கு இந்த சந்தூக்கு பொட்டியிலேயே வச்சுக்கிட்டா இப்படி ஆள் மாத்தி ஆள் அப்படியே போய் சேர்ந்துடாது, சிலவே இல்லாம. இதை கேட்டுட்டு அத்தா சக்கரத்துல சொன்னாரா, டேய் அந்த அசா வேடுறா, நான் நடந்தே போயிடுறாங்க. ஏண்டா விவகாரம்? சோழர்கள் குழந்தைகளை வளர்த்துறது எப்படி?
மௌத்தா போறியாத்தா, கபர்ல போய் என்னாத, மஹ்ஷர்ல என்னாத, உன்னுடைய மீசான் தராஸ் என்ன ஆகும், உன்னுடைய சிராத்த முஸ்தகீம் என்ன ஆகும், சிராத்த முஸ்தகீம்ல நரகத்தில் வந்துட்டா என்ன ஆகும், அப்படின்னு ஒரு வீட்டுல கூட அழுகை சத்தம் கேட்கலையே யா அல்லாஹ். இந்த உம்மத்து எங்க போகுது? நீதியை நோக்கியா, அநீதியை நோக்கியா, இன்பத்தை நோக்கியா, துன்பத்தை நோக்கியா, சுகத்தை நோக்கியா, தொல்லையை நோக்கியா, இம்மையை நோக்கியா, மறுமையை நோக்கியா என்று பார்த்தால் எதுவுமே இல்ல. சோறு, சால்னா, சட்டை, வேட்டி, வீடு, பொஞ்சாதி, பிள்ளையோட தான் தெரியும். சுத்தி சுத்தி இல்ல சோழர்களே. இதெல்லாம் இது மாதிரி வெட்டி போடுற நகை மாதிரி, வீடு வாசலும் வெட்டி போடுற நகை மாதிரி, மனைவி மக்களும் வெட்டி போடுற நகை மாதிரி, பணமும் காசும் வெட்டி போடுகிற நகை மாதிரி. நகை கட்டாயம் தேவை. நகை இல்லைன்னா பெருவிரல் காலில், பெருவிரல் நகம் இல்லைன்னா நடக்கவே முடியாது. சுண்டு விரல் நகம் இல்லாட்டா கூட ஒரு பக்கம் பேலன்ஸ் கூடிடும். சுண்டு விரல் இருக்கிற சின்ன நகம் வெட்டுறதுக்கு கிடைக்காது. அந்த நகம் இல்லாட்டா கூட அவன் நடக்கிறத கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஆனாலும் அது நகம், வெட்டி போடுகிற நகம், அது உயிரல்ல. அதே போல இந்த உலகத்திலே சம்பாதிக்கிற அத்தனையும் உயிரல்ல, நம்மை விட்டு பிரிகிற பொருள்கள். இந்த பொருள்களை எல்லாம் சேர்க்க முயற்சி பண்ண வேண்டும். எங்கே? சொர்க்கத்திலே. ஆராய்ச்சி முத்திச்சூர். எனவே வாழ பழக வேண்டும். பயப்படவும் கூடாது, கவலைப்படவும் கூடாது. மௌத்து வந்துருமே வர்த்தம் செய்யும். நான் சொன்னேன் மத்தவங்க எல்லாம் இருக்கட்டும், எனக்கு மௌத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. மலக்குள் மூத்து இங்க வந்துட்டார், முன்னால வர்றதில்லை அவரு. ஏன்னா அப்படி முன்னால வந்தா இந்த பையெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவானோ தெரியாது. அதனால அவரு உருவத்தில் வர்றதில்லை, மறைஞ்சுதான் வர்றாரு. வந்து உருவத்துக்கு போயிடுறாரு. உண்மையிலேயே வந்துட்டாரு சொல்லுங்க. வந்து என்னுடைய ரூஹை கேட்டா, இப்ப கேட்டா. அங்க நிறைய பேர் பல விஷயத்தை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பல விஷயம் இருக்கு. இருந்தா கூட நான் இங்க வந்து இருக்கிறேன். ரூஹை கேட்டால் நான் சொல்ற அல்லா மேல சத்தியமா இந்த பேனாவா கழட்டி கொடுக்கிற மாதிரி கொடுத்துருவே ரூஹை. ஏன் தெரியுங்களா? குடுக்காட்டா எடுத்துட்டு போயிடுறாரு. நேரம் வந்தா விடவா போறாரு. மரியாதையா கொடுத்துட்டு சந்தோஷமா கொடுக்கணும். மலக்குள் மூத்தவர்களே எடுத்துக்கங்க, என்னுடைய ஆக்கிரத்தை நல்லா ஆகுது, நீங்களும் துவா செய்யுங்க. சகோதரர்களே, இது மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம இது சொல்லலாமே தவிர செயல்ல வர்றது கஷ்டம். ஒரு வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, பணம் காசுங்கிறதெல்லாம் இன்பத்துக்கு அப்பாற்பட்டது. பணத்தால் வருவதல்ல இன்பம், மனத்தால் வருவது, குணத்தால் வருவது. மனத்தை குணத்தை அழகுபடுத்திட்டா பிளாட்பாரத்தில் படுத்திருக்கிற கைகால் விளங்காத ஒரு ஆள் கூட சுகமா இருக்க முடியும். பணம், மனமும் குணமும் சரியா இல்லைன்னா 10வது மாடியில ஏசி ரூம்ல மனைவியோட சண்டை போட்டுக்கிட்டு படுத்திருப்பான். என்ன பிரயோஜனம்? மாடி 10, ரூம் ஏசி, ஆனா மனம் கொதிக்குது. அவ சொல்ற உன்னாலதான், இவன் சொல்ற உன்னாலதான். ஈதந்தைக்கு அது என்ன ஈதந்தைக்கு எல்லாம் சந்தோஷமா போறாங்க. இங்க புருஷமஞ்சாரி சண்டை. எப்படி இருக்கும் வாழ்க்கை? எந்த சுகமும் அனுபவிக்க முடியாது. எனவே ஈமானுடையவர்களாக, ஆகிரத்தை நம்பியவர்களாக நாமும் ஆக வேண்டும். நம்மை சார்ந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வோமே. ஆனால் இந்த உலகத்திலும் நாம் மனிதர்களாக வாழ்கிறோம், மறுமையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு சொர்க்கத்தில் வாழுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை ரசூல் புக் சென்டரும், அதே போல ஹுசைனியா கேசட் சென்டரும், நம்முடைய ரசூல் ஹாஜியாரும் இதை உருவாக்கி கொடுத்திருக்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் அவர்களுடைய அரும் பணிக்கு உரிய கூலியை தந்திருக்க வேண்டும் என்றும், நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அதிலே வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்றும் துஆ செய்து கொண்டு உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிருதாவானா. சகோதரர்களை, சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அனைத்தும் சொல்லியும் தாங்கள் கேட்டும் இருக்கிறீர்கள். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தொட விரும்புகிறேன். மனித சமுதாயம் முழுவதும் விரும்பக்கூடிய ஒன்று நிம்மதி, அமைதி, மகிழ்வு, இன்பம், இவைகளெல்லாம். அவர்கள் இந்தியாவிலே பிறந்திருக்கட்டும், இங்கிலாந்திலே இருக்கட்டும், அவர்கள் வடதுருவத்திலே வாழட்டும், தென்துருவத்திலே இருக்கட்டும், முடிந்தால் எங்கிருந்தாலும் சரி, எந்த காலத்தில் இருந்தாலும் சரி, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதிலே யாருக்குமே அபிப்பிராய பேதம் இல்லை. எந்த இசத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் அவர்கள் தங்களுடைய மகிழ்வுக்காகத்தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள். யாராவது பெரிய அங்கிகள் அணிந்து கொண்டு அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களும் சரி. யாராவது
அரைக்கால் டவுசரை அதையும் கிழித்து விட்டுக் கொண்டு அலைகிறார் என்றால் அதுவும் நிம்மதிக்காகத்தான். உலகம் முழுவதும் சுற்றி பாருங்கள், என்னென்னவோ கோலத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கோலங்களை பார்த்தால் இவர்களுக்கு என்ன ஆகிவிட்டது என்று கூறத் தோன்றும். அந்த கோலங்கள் அத்தனையுமே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான், மகிழ்வோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இதிலே இரண்டு அபிப்பிராயத்துக்கு இடமே இல்லை. இது மறுபரிசீலனைக்கு உள்ளதும் அல்ல. ஒரே ஒரு முடிவுதான் இதிலே. ஆனால் உலகத்திலே அது நடக்கிறதா? ஒரு நாட்டை நாட்டோடு இணைக்க முடியவில்லை என்பதில்லை சகோதரர்களே. ஒரு தெருவிலே இருக்கிற வீட்டை வீட்டோடு இணைக்க முடியவில்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும், கணவனை மனைவியோடு இணைக்க முடியவில்லை, மனைவியை கணவனோடு இணைக்க முடியவில்லை. சுற்றி பாருங்களே, எத்தனை கேசுகள் கோர்ட்டுகளிலே தங்கிக் கொண்டே இருக்கின்றன. இவைகள் எல்லாம் அதிகமான சம்பந்தங்கள், அதிகமான விவகாரங்கள் பார்த்தால் உறவினர்களுக்கிடையிலே. எல்லா பொருட்களுக்கும் விதை அந்தந்த இனத்திலிருந்து வருகிறது. எல்லா பொருளுக்கும் விதை அந்தந்த இனத்திலிருந்து வருகிறது. சுரக்காய்க்கு சுர விதை, பாவக்காய்க்கு பாவ விதை. ஆனால் இந்த சண்டை இருக்கிறதே, விவகாரம் இருக்கிறதே, இந்த விரோதம் இருக்கிறதே, விரோதத்துக்கு விதை சிநேகிதம். எங்கே சிநேகிதம் இருக்கிறதோ அங்கிருந்துதான் விரோதம் முளைக்கிறது. அதிசயம். எங்க கிட்ட கிட்ட முட்டப்பகை தமிழிலே அழகாக சொல்லி வைத்தார்கள். இதை விட வேறு யாரும் சொல்ல முடியாது. கிட்ட கிட்ட எவ்வளவு கிட்ட போறோமோ, எவ்வளவு நெருங்குகிறோமோ, எவ்வளவு அந்யோன்யமாக இருக்கிறோமோ அங்கேதான் முட்டப்பகை. எனவேதான் உலகத்திலே எங்கு பார்த்தாலும் வழக்காடு மன்றங்களிலே வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவை தீராது. ஏன் தீராது? இந்த வழக்காடுகிறவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டுமானால், ஒருங்கிணைய வேண்டுமானால், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் சரியாக ஆக வேண்டுமானால், இந்த உலகத்தினுடைய தரித்திர சரித்திரம் தீர வேண்டுமானால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது சகோதரர்களே. ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த உடலுடைய பாகங்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதம். கண் அது வேறு விதம், காது அது வேறு விதம், மூளை அது வேறு விதம், கை அது வேறு விதம், நகம் அது வேறு விதம், குடல் அது வேறு விதம், வயிறு அது வேறு விதம். என்ன வேறு விதம்? கண் இவ்வளவு நாசூக்கானது. லேசான துரும்பு பட்டால் கூட கண் பொறுக்காது, தூசி பட்டால் கூட கண் பொறுக்காது. அவ்வளவு நளினமானது, மிருதுவானது, நாசூக்கானது. அதே நேரத்தில் மண்டை இருக்கிறதே, முட்டிக்கொண்டால் கூட உடையாமல் இருந்து விடலாம். பல் இருக்கிறதே, எலும்பை கூட கடித்து நொறுக்கி விடலாம். அந்த எலும்பை, பல்லிலே வைக்கிற எலும்பை கண்ணிலே வைத்தால் என்ன ஆகும் சகோதரர்களே? எலும்பையே தூள் தூளாக்கிவிடும். அந்த தூள் அல்ல, அந்த தூளில் இருந்து பறக்கிற தூசுபட்டாலும் கண் பொறுக்காது. கண் பொறுத்தாலும் நம் மனம் பொறுக்காது. கண் அப்படிப்பட்ட நாசுக்கானது. விரலோ அது வேறு வகையானது, எலும்போ அது வேறு வகையானது, நகமோ அது வேறு வகையானது. பிறகு நகம் வளர்ந்தால் அதை வெட்டிவிடலாம். கண் காலப்போக்கிலே வளர்ந்தால் அதிலும் கொஞ்சத்தை வெட்டிவிட முடியுமா? பல் விழுந்து விடலாம். ஒரு காலத்திலே பல் ஒரு காலத்திலே விழுந்து விடலாம். கண் எப்பொழுதாவது விழுந்து விடலாமா? பல்லுக்குரிய தன்மை வேறு, கல்லுக்குரிய தன்மை வேறு. முல்லா நசருத்தீன் என்று ஒருவர் இருந்தார் என்று சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவரிடத்தில் ஒருத்தர் சொன்னாராம், ஒரு வாரமா பயங்கரமான கண்வலி, ஒரு வாரமா பயங்கரமான கண்வலி. முல்லா சொன்னாராம், எனக்கு இப்படித்தான் ஒரு வாரமா பல்லு வலிச்சு, நான் பல்ல புடுங்கிட்டேன். இப்ப உங்களுக்கு கண்ணு வலிச்சா நடக்கிற காரியமா? இது சிந்திக்க கூட முடியாது. கண்ணுடைய தன்மையே வேறு, கையுடைய தன்மையே வேறு, காலுடைய தன்மையே வேறு. ஆனால் உடலில் இருக்கிற அத்தனை வெவ்வேறு விதமான அந்த தன்மைகளை விவரிக்க விரும்பவில்லை. தலை இருக்கிறதை பார்ப்பதற்கு மிக கெட்டி. ஆனால் தலையில் உடலிலே தண்ணீர் தேங்கினால் ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் தலையிலே லேசாக தண்ணீர் இருந்து விட்டால் பிறகு அதை நாம் ஒத்தி எடுக்க வேண்டும், துவட்டி எடுக்க வேண்டும். இல்லையானால் சளி பிடித்துக் கொள்ளும். தலை தண்ணீரை தாங்காது, உடல் தாங்கும், தலை தாங்காது. இப்படி ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒவ்வொரு உறுப்புக்கும் தன்மைகளை வெவ்வேறு விதமாக படைத்திருக்கிறான். ஆனால் எல்லா உறுப்புகளும் ஒற்றுமையாக இயங்குகிறது. கண் வலிக்கிறது என்று சொன்னால் உடலே அதற்கு ஒத்துழைக்கிறது. உனக்கு வலிச்சா நீ பாத்துக்க. நான் ஒருத்தர் பகல் பூரா நடந்துட்டு வந்திருக்கிறார்.
பகல் காலையில நடக்க ஆரம்பித்தவர் சந்தையில போய் வியாபாரம் செய்தார். நின்று கொண்டே வியாபாரம் செய்து வேகாத வெயிலிலே நின்று படாத பாடுபட்டு வீட்டுக்கு இரவு திரும்பி வருகிறார். வந்து படுக்க போனால் கண் வலிக்கிறது. இப்ப கண்ணு சொல்லிச்சு எனக்கு வலிக்குது, டாக்டர் போகணும். கால் சொல்லிச்சு நான் காலையில இருந்து நின்றுட்டு வந்திருக்கிறேன், என்னால நடக்க முடியாது, நீ வேணுமானா போய்க்க. அப்படி ஏற்பட முடியுமா? கண் வலிக்கிறது என்றால் அதற்கு கால் மட்டுமல்ல, அத்தனை உறுப்புகளும் ஒத்துழைக்கும். நான் பகல் முழுவதும் பாடம் ஓதி கொடுத்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய மூளை சளைத்து போய்விட்டது, மூளை டயர்டாகிவிட்டது. ஆகையினால என்னாலே போய் டாக்டரிடத்தில் இப்பொழுது பேச முடியாது, நான் பேசி பேசி அழுத்து போயிருக்கிறேன். ஆகையினால டாக்டர் போய் நான் கண் வலிக்குதுன்னு சொல்றதை எனக்கு முடியாது என்று டாக்டர் சொல்லுமா? நான் நடந்து போக முடியாது என்று கால் சொல்லுமா? நான் மருந்தை கை நீட்டி வாங்க முடியாது என்று கை சொல்லுமா? சொல்லாது சகோதரர்களே. கண் வலி என்றால் இதஷ்தகா ஐனுஹு இஷ்தகா குல்லுஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவ்வளவு பேரும் முஸ்லிம்களை சொன்னார்கள் என்று சொன்னாலும் கூட உண்மை அதுதான். உலகத்தில் இருக்க வேண்டிய அவ்வளவு பேரும் அல்லாஹுவை ஒத்துக்கொள்ள வேண்டியவர்கள் தான். அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு உடலை போல, கஜசதின் வாஹிதின், ஒரு உடலை போல, அந்த ஒரு உடலிலே எந்த உறுப்புக்கு வலித்தாலும் அத்தனை உறுப்பும் அதற்கு ஒத்துழைக்கும். வயிறு வலிக்கிறது என்றால் வாய் பேச மாட்டேன் என்று சொல்லாது. தலை வலிக்கிறது என்று சொன்னால் கை பணத்தை எடுத்து கொடுக்க மாட்டேன் என்று சொல்லாது. கால் வலிக்கிறது என்று சொன்னால் எனக்கு தூக்கம் வருகிறது, நீ போய்க்கொள் என்று கண் சொல்லாது. சொல்லுவா சகோதரர்களே, சிந்திக்க கூட முடியாது. இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த விஷயமே ஒரு புதினமான விஷயமாக இருக்கும். இது என்ன ஒரு கற்பனை அதிசயமாக இருக்கிறது. ஒரு உறுப்பு வலித்தால் எல்லாம் தானே சேர்ந்து. கண் வலித்தால் தூக்கம் வராது, தூங்குவதற்கென்ன தூங்கிவிட வேண்டியதானே? முடியாது. தலை வலித்தாலும் தூக்கம் வராது. எந்த ஒரு உறுப்பு வலித்தாலும் தூக்கம் வராது. எல்லா உறுப்புகளும் அதற்கு ஒத்துழைத்து அந்த வலியை நீக்குகிறவரை காலுக்கும் வலிக்கும், கையுக்கும் வலிக்கும், மூளைக்கும் வலிக்கும். வலிப்பது என்னவோ ஒரு உறுப்பிலே, ஆனால் ஒத்துழைப்பது அத்தனை உறுப்புகளும். இங்கேதான் சிந்திக்க வேண்டியது. இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக ஒத்துழைக்கிறதே, எந்த உறுப்பையும் அது விட்டுவிடுவதில்லையே, எந்த காரணத்தினால் ஒத்துழைக்கிறது என்று பார்க்க வேண்டும். இங்கேதான் சிந்திக்க வேண்டும். ஒரே ஒரு காரணம் தான் சகோதரர்களே, இந்த உறுப்புகள் எல்லாம் ஒத்துழைப்பதற்கு காரணம், ஒருவர் மரணம் அடைந்து விட்டார். நம்முடைய மௌலானா அவர்கள் அதிசயமாக சொல்லுவார்கள், உயிரோடு இருக்கும் போது இருக்கிற நிலை என்ன, உயிர் போன பிறகு இருக்கிற நிலை என்ன. ஒருவர் மரணம் அடைந்து விட்டார், ஒரு தெருவிலே யாருமே பார்க்க முடியாத இடத்திலே அவர் செத்து கிடக்கிறார். யாரோ ஒரு மனிதர் எப்படியோ போற நிலையில் அவருக்கு மரணம் சம்பவித்து விட்டது. ஒரு நாய் அந்த வழியாக வந்தது. இப்பொழுது இதை மாற்று முதலிலே சிந்தியுங்கள். ஒரு நாய் போகிற இடத்திலே காலை தூக்கி அது ஜலம் கழிக்கிற பழக்கம். ஏதாவது ஒரு பொருளை கண்டால் அங்கே காலை தூக்கி அது ஒண்ணுக்கு இருக்கும், இது பழக்கம். அப்படி நாம போய்கிட்டு இருக்கிறோம், நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாய் நம்ம பக்கத்துல வந்து நின்று காலை தூக்குச்சு, என்ன செய்வோம்? போகட்டு, ஒண்ணுக்கு இருந்துட்டு போட்டு சும்மா விட்டுருமா? அடிக்கிற அடியில நாய் ஓடணும் 1 கிலோமீட்டர். என் மேல ஒண்ணுக்கு இருக்கு வந்தையான், இது செய்வோம். இவன் செத்து கிடக்கிறான், நாய் வந்தது, உயரமான இடமாக அவனுடைய தலையை பார்த்தது, அவனுடைய வாய்க்கு நேராக ஒன்று கடித்தது. இவனுடைய கை அந்த நாயை துரத்துமா? இவனுடைய கால் அந்த நாயை விரட்டுமா? இவனுடைய நாக்கு சப்தம் போடுமா? இவனுடைய வாயிலை நாய் பீஷாவுக்கு இருக்கிறது. இவன் செத்து கிடக்கிறான், இவனுடைய வாயிலை நாய் பீஷாவுக்கு இருக்கிறது. ஆனால் எந்த உறுப்பும் அதை விரட்டாது. காரணம் என்ன? உயிர் இல்லை. இந்த உறுப்புகள் எல்லாம் ஒத்துழைப்பதற்கு காரணம் இந்த உடலிலே உயிர் இருப்பதுதான். இந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்றோடொன்று ஒத்துழைக்கிறது, ஒன்றோடொன்று சேர்ந்து இயங்குகிறது. அது எந்த விதமான வேற்றுமையும் காண்பிப்பதென்று என்பது நம்முடைய கற்பனைக்கு கூட எட்ட முடியாத விஷயமாக இருக்கிறது என்பதற்கு காரணம் இந்த உடலிலே உயிர் இருப்பதுதான். உயிர் போய்விட்டால், யாராவது விரலை வெட்டி கொண்டு போய்விட்டார்கள் ஏன் என்று கேட்க முடியாது. கண்தானம் செய்கிறேன் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு மிக பெருமையாக அவருடைய கண்ணை எடுத்துக் கொண்டு போகிறார்கள், உடல் ஒன்றும் கேட்காது. யாராவது கிட்னியை அறுத்துக் கொண்டு போகிறார்கள், உடல் ஒன்றும் சொல்லாது. என்ன நடந்தாலும் இந்த உடல் ஒன்றும் சொல்லாது. காரணம் என்ன? இந்த உடலிலே உயிர் இல்லை என்பதுதான் காரணம். உயிர் இல்லாவிட்டால் உடல் உறுப்புகள் ஒன்றுக்கொண்டு ஒத்துழைக்க முடியாது, ஒத்துழைக்காது. உயிர்தான் இந்த உறுப்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இயங்க வைக்கிறது, செயல்பட வைக்கிறது என்பது நமக்கு விளங்குகிறது அல்லவா சகோதரர்களே? இதே போல இந்த உலகம் முழுவதையும் ஒன்று சேர்த்து இயங்க வைக்க வேண்டுமானால், அமெரிக்காவிலே யாருக்காவது ஒரு வேதனை ஏற்பட்டால் இந்தியாவிலே இருக்கிற கடைசி குடிமகனுக்கு கூட அது வலிக்க வேண்டும்.
சகோதரர்களை, நான் வெறும் பேச்சாக பேசவில்லை. நான் சாதாரணமானவன். ஆனால் எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமக்கு இருக்கிற குர்ஆன், நமக்கு இருக்கிற அல்லாஹ், இந்த மதரசாக்களிலே போதிக்கப்படக்கூடிய குர்ஆன் சாதாரணமானதல்ல. இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல், இது தீர்க்கமான முடிவு. இதற்கு அப்பாலே முடிவு செல்லக்கூடிய யாரும் இந்த உலகத்திலே பிறக்கவும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை. இதுதான் இறுதி முடிவு, இதுதான் உறுதி முடிவு. இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல். அமெரிக்காவிலே யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு வேதனை ஏற்படுகிறது என்றால் இந்திய குடிமகனுக்கு வலிக்க வேண்டும். சகோதரர்களே, இந்தியாவிலே மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாடுகிறார்கள் என்று சொன்னால், வறுமை கோட்டுக்கு கீழே வாடுகிறார்கள் என்று சொன்னால், செழிப்பாக இருக்கிற வளர்ந்த நாடுகளில் உள்ளவர்களுக்கு இவர்களுடைய வாட்டத்தை பற்றி வருத்தம் ஏற்பட வேண்டும். அதுதான் மனித இயற்கை, அதுதான் மனித ஒற்றுமை, அதுதான் உலகத்திற்கு தேவை. யாராக இருந்தாலும் சரி, உலகத்திலே இந்த இடத்தில் அல்ல, இமயமலையினுடைய உச்சியிலே ஏற்றிவிட்டால் அங்கிருந்தும் சொல்லுவோம். காரணம், சொல் நம்முடைய வாயிலிருந்து வரலாம், ஆனால் அந்த சொல் வருவது அல்லாஹ்விலிருந்து வருகிறது. இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் சரி, ஒற்றுமையாக இந்த உலகம் முழுவதும் ஒற்றுமையாக ஒரே எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தை இணைக்கிற ஒன்று என்ன தெரியுமா? இந்த உடல் உறுப்புகளை இணைக்கிற ஒன்று உயிர். இந்த உலகம் முழுவதையும் இணைக்கிற ஒன்று யாராக இருந்தாலும் சரி, அவர்களை இணைக்கிற ஒன்று. அதற்கு முன்னாலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஹஜ்ரத் ஹுதைஃபத் யமானி அல்லது வேறொரு சஹாபி, ஞாபகத்தில் இல்லை, அவர்கள் ஆப்பிரிக்காவிலே புகுந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம், அந்த காலத்திலே மக்கள் தீனை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள், உண்மையை புரிந்து கொண்டு விட்டார்கள். என்னை படைத்தவன் ஒருவன் தான், அவன் ஒருவன் தான், ஒரே ஒருவன் தான். அவனை விட்டுவிட்டு வேறு யாரையாவது நான் வணங்குவேனே, ஆனால் படைத்தவனை விட்டுவிட்டு படைக்கப்பட்ட பொருள்கள் அவனை வணங்க வேண்டியவை, அவனை வணங்க வேண்டியவை, நான் அவற்றை வணங்கிக் கொண்டிருப்பேனே, ஆனால் அது அறிவுடைமையாகாது என்று புரிந்து கொண்ட காரணத்தினாலே அந்த சஹாபாக்கள் அங்கே போய்கொண்டே இருக்கிறார்கள். ஹிஜாஸிலிருந்து புறப்பட்டு ஆப்பிரிக்க நாடு சாதாரணமானதல்ல. இன்றைக்கு கூட ஆப்பிரிக்காவுக்கு சென்று பாருங்கள், அவர்களுடைய கை ஜுப்பாக்கள் இருக்கிறதே, இதை போல 4 மடங்கு பெரிதாக இருக்கும். இன்றைக்கும் அவர்களுடைய ஜுப்பாக்கள், அவர்களுடைய கை அவ்வளவு பெரிதாக இருக்கும். அவர்கள் உள்ளே போட்டிருக்கிற பனியன்கள் இருக்கிறதே, அது இந்த நான் போட்டிருக்கிற ஜுப்பா, இவ்வளவு நீளம் முழங்காலுக்கு கீழே, இது பனியன், அதற்கு பெயர் பனியன். அதற்கு மேலே ஒரு ஜுப்பா, அதற்கு மேலே ஒரு அபா, அதற்கு மேலே பெரிய தலைப்பாகை. அப்படித்தான் இருக்க வேண்டும். மனிதனுக்குத்தான் அல்லாஹ் ஆடை கொடுத்தான், மிருகத்துக்கு கொடுத்திருக்கிறானா? இல்லையே. மனிதனுக்கு கொடுத்த ஆடையை எதையெல்லாம் மறைக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் மறைக்க வேண்டுமோ அவ்வளவு முழுமையாக மறைத்து அதிகமான ஆடைகளை அணிந்திருப்பதுதான் மனிதனுக்கு அழகு. ஆடை குறைப்பு இருக்கிறதே, அது அசிங்கத்தில் ஒன்று, அசூசைகளில் ஒன்று. ஆனால் அதற்கு நாகரீகம் என்று இவர்கள் பெயர் வைத்துக் கொண்டால், அசிங்கத்துக்கு அழகு என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள், அநாகரீகத்துக்கு நாகரீகம் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள், வரப்போகிற துன்பத்துக்கு இன்பம் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். இது எல்லாத்தை விட மோசமானது, அழுகிய போட்டிகளும் உலகத்திலே நடக்கின்றன. இதை பார்க்கத்தான் வேண்டுமா? அந்த அழுகிய போட்டிகளை பார்க்கத்தான் வேண்டுமா? அதற்கென்று ஒரு கூட்டம், அதற்கென்று ரசிகர்கள் பெண்களை நடக்கவிட்டு அவர்களுடைய இலவச இணைப்புகளை பார்ப்பதற்கு ஒரு கூட்டமே. சொல்ல போனால் உலகத்துடைய 100 சொச்ச நாடுகள் பார்த்தனமாம். ஆஹா, என்ன பெருமை, என்ன பெருமை! இதைவிட பெருமை உலகத்திலே ஒன்று இருக்க முடியுமா? ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவைகளை அவர்களிலே மறைத்திருக்க வேண்டிய ஒன்று என்று இருக்கிறது. மறைத்திருக்காமல் இருப்பதுதான் நாகரீகம் என்று சொன்னால், எங்களுடைய ஊரிலே இருக்கிற ஆடு உங்களை விட நாகரீகமாக இருக்கிறது, எங்களுடைய ஊரிலே இருக்கிற கோழிகள் உங்களை விட நாகரீகமாக இருக்கிறது. அவைகள் எல்லாம் தெருக்களிலே ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்றன. அதைத்தான் நீங்களும் செய்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அந்த ஆட்டுக்கு சமம், நான் தைரியமாக சொல்லுவேன். நீங்கள் அந்த கோழிக்கு சமம், நீங்கள் அந்த பூனைக்கு சமம். சகோதரர்களே, சாதாரண விஷயம் அல்ல. மனிதனுக்கு என்று ஒரு அறிவு அல்லாஹ் தரவில்லையா? நான் எதை மறைக்க வேண்டும், நான் எப்படி மறைக்க வேண்டும், நான் ஏன் மறைக்க வேண்டும், இது கூட புரியவில்லை என்று சொன்னால் அறிவு எங்கே போயிற்று என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட காலத்திலே அசிங்கத்துக்கு அழகு என்று பெயர் வைத்துக் கொண்டு அது என்னவோ நடத்திக் கொண்டிருக்கிற காலத்திலே இருக்கிறோம். இந்த காலத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியபடி இந்த ஒற்றுமை உலகம் முழுவதற்கு வர வேண்டுமானால், அதற்கு நான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அந்த ஆப்பிரிக்க சமுதாயம் இன்றைக்கு கூட பெரிய பெரிய ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த கைக்குள்ளே சாதாரணமாக எல்லோருடைய கையிலும் ஒரு கத்தி இருக்கும், கூர்மையான கத்தி இருக்கும். இங்கே கட்டி இருப்பார்கள், உள்ள ஜுப்பாவுக்குள்ளே கத்தி கட்டி இருப்பார்கள். இன்றைக்கு கூட கிராமங்களிலே, சூடானிலே, மிஸ்ரிலே, பல இடங்களிலே கண்ணாலே பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய ஜுப்பாவுக்குள்ளே எப்பொழுதும் கத்தி இருக்கும். அதல்லாமல் குக்கிராமங்களில் ஆனால் எப்பொழுதும் அவர்களுடைய இடுப்பிலே வாள் இருக்கும்.
மஸ்ஜிதுக்கு தொழுக வருகிறவர்கள் கூட வாள் கொண்டு வருவார்கள். பத்ர் மைதானத்துக்கு போகும் பொழுது சஹாபாக்களே யார் மஸ்ஜிதுக்கு தொழுக வந்தார்களோ அவர்களை புறப்படுங்கள் என்று சொன்னார்கள். சிலர் இடத்திலே வாள் இருந்தது என்று நாம் படிக்கிறோமே சரித்திரத்திலே. அதே நிலைமையை மஸ்ஜிதுக்கு தொழுக வருகிறவர்கள் ஒட்டகத்திலே வருகிறார்கள், வந்து வாளை மஸ்ஜிதிலே நிறுத்தி வைத்துவிட்டு தொழுகிறார்கள். அப்படிப்பட்ட வீரமுள்ளவர்கள். அந்த பர்பரி சமுதாயத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர்களுடைய வீரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட பர்பரி சமுதாயத்தையும் கடந்து ஈமானுடைய குரலை எடுத்துக்கொண்டு, யக்கீனுடைய குரலை எடுத்துக்கொண்டு, அல்லாஹ்வுடைய தௌஹீதை எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். எல்லா நாடுகளையும் கடந்து, அங்கிருந்த நாட்டுடைய பெயர் வேறு என்று சொல்வதால் மிஸ்ரை கடந்து, சூடானை கடந்து, எத்தியோப்பியாவை கடந்து, ஹபஷாவை கடந்து, நைஜீரியாவை கடந்து, நைஜரை கடந்து, சென்ட்ரல் ஆப்பிரிக்காவை கடந்து, லிபியாவை கடந்து, அல் மக்ரிபுல் அக்ஸா என்ற அன்றைக்கு பெயர், இன்றைக்கு மொரோக்கோ என்று பெயர், அன்றைக்கு மக்ரிபுல் அக்ஸா என்று பெயர். கடைசி மக்ரிபுல் அக்ஸா என்றால் கடைசி மேற்கு நாடு, அக்ஸா என்றால் கடைசி, கடைசி மேற்கு நாடு. அதற்கு அப்பாலே அட்லாண்டிக் மகாசமுத்திரம் தான் இருக்கிறது. அட்லாண்டிக்கு அப்பாலே இருக்கக்கூடிய அமெரிக்கா அங்கு கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஹஜரத் உக்பத் இப்னு நாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய படையுடனே போய்க் கொண்டே இருக்கிறார்கள். மொரோக்கோவுக்கு சென்று விட்டார்கள், மக்ரிப் அக்ஸாவுக்கு சென்று விட்டார்கள். அங்குள்ள மக்கள் ஈமான் கொண்ட பிறகு அவர்களிடத்திலேயே அந்த நாட்டையும் ஒப்படைத்து விட்டார்கள். நாடு பிடிக்கிற ஆசை நமக்கில்லை, ஆட்சி பிடிக்கிற ஆசை நமக்கில்லை. யாருக்கோ இருக்கட்டும், ஆட்சியை அவர்கள் பிடிக்கட்டும் அல்லது ஆட்சி அவர்களை பிடிக்கட்டும், ஏதோ நடக்கட்டும். உலகத்திலே இவைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு அவர்களுக்கு ஆட்சி பிடிக்கிறார். இன்றைக்கு நாமோ படித்தான், நமக்கு ஆட்சி தேவையில்லை, அதிகாரம் தேவையில்லை. உலக மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், அதுதான் நம்முடைய நோக்கம். அவர்கள் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்துடைய கரையை அடைகிறார்கள். அதற்கு அப்பாலே செல்லுவதற்கு இடமில்லை, கடல் தான் இருக்கிறது. சொல்லுகிறார்கள், லவ் அலிம்து அன்ன வரா ஹாதல் பஹரி பலதுன் லஹூதுஹு, எனக்கு தெரியுமானால் இந்த கடலுக்கு அப்பாலே, இந்த அட்லாண்டிக் மகாசமுத்திரத்துக்கு அப்பாலே ஒரு நாடு இருக்கிறது என்று எனக்கு தெரியுமானால் லஹூதுஹு, என்னுடைய குதிரையோடு நான் இறங்கி விடுவேன். இதிலே மகாசமுத்திரத்திலே கடலிலே குதிரையோடு நான் இறங்கி விடுவேன். எதற்காக? அந்த நாட்டை பிடிப்பதற்காகவா, அல்லது அந்த பணத்தை கொள்ளையடிப்பதற்காகவா, அல்லது அங்கு இருக்கிற செல்வங்களை திரட்டுவதற்காகவா? இல்லை சகோதரர்களே, சொன்னார்கள் ஹத்தா லா யுஅபது அஹதுன் தூனக், அல்லாஹ்வே உன்னை தவிர இந்த உலகத்திலே யாரும் வணங்கப்படக்கூடாது. வணங்கப்பட தகுந்தவன் படைத்தவன் தான், படைத்தவனை விட்டு யாரையும் வணங்கப்படக்கூடாது என்பதற்காக நான் இந்த கடலையும் தாண்டுவேன். எப்படி? மரக்கலம் வரட்டும் என்று எதிர்பார்க்க மாட்டேன், கப்பல் கட்டட்டும் என்று எதிர்நோக்கி இருக்க மாட்டேன், அதற்குரிய வாகனம் வந்து சேரட்டும் என்று காத்திருக்க மாட்டேன். லஹூதுஹு, என்னுடைய குதிரையோடு இறங்கி விடுவேன் என்று சொன்னார்கள். இப்படி இந்த உலகம் முழுவதிலும் தீனை, ஈமானை பரத்துவதற்கு முயற்சி செய்தார்கள் அல்லவா? அந்த ஈமான் தான் உலகத்தை ஒன்று சேர்க்க முடியும். உயிர் உடலை ஒன்று சேர்க்கிறது, உயிர் உடலை ஒன்று சேர்க்கிறது. உயிர் இருக்கிற காரணத்தினாலே பேசி பேசி எனக்கு வாய் வலிக்கிறது என்று சொன்னால் என்னுடைய மூளை சொல்லும், வாய் வலிக்கிறது, நீ பேச்சை நிறுத்து. என்னுடைய மூளை சொல்லும், என்னுடைய கையும் முயற்சி செய்யும் என்னுடைய பேச்சை நிறுத்தி வைப்பதற்கு. என்னுடைய நீ பேச்சை நிறுத்து. என்னுடைய மூளை சொல்லும், என்னுடைய கையும் முயற்சி செய்யும் என்னுடைய பேச்சை நிறுத்தி வைப்பதற்கு. என்னுடைய உடலும் அசந்து போகும். வலிக்கிறது என்னவோ வாய்தான், ஆனால் மூளை சொல்லுகிறது பேச்சை நிறுத்து, கையும் காலும் சொல்லுகிறது பேச்சை நிறுத்து, போதும் நிறுத்து. இது சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லவா சகோதரர்களே? நான் எங்கோ சொன்னேன், தாராளமாக எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, என்ன வேண்டுமானாலும் சரி, அதை ரசிக்கிற மாதிரி இருந்தால் கேட்பார்கள். அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதிலும் பாட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்-கினா ருகியத்துஸ் ஸினா, பாட்டு இருக்கிறதே அது விபச்சாரத்துக்கு மந்திரம். விபச்சாரத்தை மாந்திரீக ரீதியாக, தார்மீக ரீதியாக, ஆத்மீக ரீதியாக ஊட்டுகிறது பாட்டு. மோசமான பாட்டுகள் இருக்கிறதே, அது கேட்பதற்கு வெறும் ரசிப்பதற்கு தானே என்று நினைத்தாலும் கூட அதன் காரணமாக மனிதனுடைய உள்ளத்தினுடைய அடித்தளத்திலே அவனையும் அறியாமல் விபச்சாரத்தினுடைய தூண்டுகோல்கள் உற்பத்தி ஆகின்றன சகோதரர்களே. இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இன்னும் அந்த பாட்டு பரவலாக பாடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒருவர் சொன்னார் அதற்கு பாட்டு என்று, நான் சொன்னேன் நிப்பாட்டு என்று. எதற்கது? நமக்கு தேவையில்லையே. கேட்பதற்கு ரசனையாக இருக்கிறது என்ற காரணத்தினால் எல்லாம் கேட்க முடியுமா? அதனால என்ன விளைவு வருகிறது? நாம் பார்ப்பது ஒவ்வொன்றும், நாம் கேட்பது ஒவ்வொன்றும், நாம் சொல்லுவது ஒவ்வொன்றும் விதைகள்.
அந்த விதைகளுடைய விளைவுகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இந்த மதரசாக்கள், இந்த மதரசாவிலே போதிக்கப்படக்கூடிய குர்ஆனின் மூலமாக வரக்கூடிய ஈமான் இந்த உலகத்துடைய சமாதானத்துக்கும் சாந்திக்கும் அன்புக்கும் பண்புக்கும் சமரசத்துக்கும் சாந்திக்கும் சந்தோஷத்துக்கும் இன்பத்துக்கும் அதுதான் விதை சகோதரர்களே. இந்த விதை இல்லை என்று சொன்னால் உலகத்திலே இங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோமே என்ன நடக்கிறது? யாருடைய கை ஓங்கி இருக்கிறதோ அவர்கள் அடுத்தவர்களை அடக்க பார்க்கிறார்கள். யாரெல்லாம் மேலானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கீழானவர்களை அடக்க பார்க்கிறார்கள். ஒரு குரல் எழும்புகிறது, எல்லோரும் ஒன்றாக சோசலிசம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சோசலிசம் எல்லோரும் ஒன்றாக வேண்டும், சோசலிசம் வேண்டும் என்றுதான் இஸ்லாமும் சொல்லுகிறது. ஆனால் சோசலிசத்தை நடைபடுத்தக்கூடிய முறையிலே வேறுபாடு இருக்கிறது. சோசலிசம் என்று சொன்னால் எல்லோருமே லட்சாதிபதிகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா? எல்லோருமே கோடீஸ்வரராக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா? அப்படி நினைத்தால் உடலுடைய எல்லா பாகமும் மூளையாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா?